السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை 7 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக நாம் நினைத்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி வைக்கின்றான். நம்முடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் அல்லாஹ்வினுடைய பரக்கத்துகள் இந்த பூமிக்கு இறக்கப்படக்கூடிய நேரம். நாம் இந்த ஃபஜ்ருக்கு பின் அல்லாஹ்விடம் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம், திக்ருகளை செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமான துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். காலையை அடைந்ததும் நாம் ஓத வேண்டிய துஆக்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம், அதே போன்று ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளுக்கும் பின்னால் நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதுவோம். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு துஆ. இதனை ஓதுவதன் மூலமாக நாம் நினைத்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக்கி தருகின்றான். எளிதாக அதனை நமக்கு ஆக்குகின்றான். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவி அது எப்பொழுதுமே நம்மை வந்தடையும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான அந்த துஆ, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 7 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களும் சீராகும். இந்த துஆவை நாம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.